அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்தும் ஆசிரியர் தகுதித் தேர்விற்கான இணையதள வகுப்பு இன்று 109வது நாள். இன்று நாம் ஆங்கில பாடம் 7ஆம் வகுப்பு பருவம் 3 அலகு 1 இந்த பகுதிக்கு உண்டான ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ஆகிய 3 பகுதிகளையும் நமக்கு வழங்குவதற்காக ஈரோடு மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி குமணன்குட்டை பள்ளியில் பணியாற்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு V.SHANKAR அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அவரை தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்று வகுப்பினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இன்றைய வகுப்பு 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 யூனிட் 1 ஆன்லைன் கிளாஸ். Syllabus for this session: prose, journey by train, poem, sea fever, supplementary reader, Sindbad, my first voyage. First of all, Journey by Train by Jules Verne. Before learning the lesson, let's know about the famous writer Jules Verne. Jules Verne பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். Jules Verne, his period is between 1828 to 1905. Was a famous French writer. ஆமா, எப்பவுமே இவங்க ஒவ்வொரு ஆத்தர்னுடைய அவங்க நேட்டிவ் பிளேஸ் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு போறது ரைட்டர் சரி. அதனால ஜூல்ஸ் வெர்னே எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா பிரெஞ்சு ரைட்டர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஒன் ஆஃப் த பயனியர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் லிட்ரேச்சர். அதை விட நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, இவர் தான் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எழுதுறாரு, அறிவியல் புனைக்கதைகள் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அதை எழுதுறாரு. He is known for combining adventure, imagination and scientific ideas in his stories. இவருடைய கதைகள்ல என்னென்ன விஷயங்கள் அட்வென்ச்சர் ஆட் பண்றாரு, இமேஜினேஷன் இருக்கும், சயின்டிஃபிக் ஐடியாஸ் இருக்கும். நெக்ஸ்ட், he was born on 8th February 1828 in Nantes. Nantes பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய நான்டேஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. as a child he loved reading books and listening to stories about travel and exploration. Although he studied law, his real passion was writing. ஆமா, ஆக்சுவலா இவர் படிச்சது எல்லாம் லா படிச்சிருக்காரு. ஆனாலும் he was very much interested in writing. Literary careers, Verne wrote many adventure novels that involved scientific inventions and journeys to unknown places. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய கதைகள்ல எல்லாமே சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் இருக்கும். அது இல்லாம ஜேர்னி டு அன்னோன் பிளேசஸ், இடம் யாருமே பார்த்திராத தெரியாத ஒரு இடங்களுக்கு ஜேர்னி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எழுதுவார். His works inspired readers to dream about future technologies and explorations. அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வராத காலகட்டங்கள்லயே ஒரு ஃபியூச்சர்ல இப்படியெல்லாம் டெக்னாலஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணவர் தான் இவரு. Because of his visionary ideas, he is often called the father of science fiction. ஆமா, இவர் who is father of science fiction அப்படின்னு கேட்டா ஜூல்ஸ் வெர்னேன்னு கேட்கலாம். அதை கேட்டா நம்ம இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லலாம். ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு கேட்டா ஜூல்ஸ் வெர்னே அப்படின்னு சொல்லணும். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டா பிரெஞ்சு ரைட்டர் அப்படின்னு சொல்லணும், பிரான்ஸ் சேர்ந்தவர். சம் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் பாப்புலர் நாவல்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days. இது சினிமாவா கூட வந்திருக்கு. இது நம்ம சினிமாவா கூட வந்து இது பல சினிமாவா கூட வந்திருக்கு. அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days அப்படின்றது சினிமாவா கூட வந்திருக்கு. இது நாவல்ஸா இருக்கு. 20,000 leagues under the seas அப்படின்னு ஒன்று, ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் அப்படின்னு ஒரு நாவல், ஃப்ரம் த எர்த் டு த மூன். த லெசன் இப்போ த ஜேர்னி பை ட்ரெயின் அப்படின்ற லெசன் இருக்கு இல்லைங்களா, நமக்கு கொடுத்துருக்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லெசன் எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அடாப்டட் ஃப்ரம் வெர்னேஸ் ஃபேமஸ் நாவல் அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days. உலகத்தை 80 நாட்களில் உலகத்தை சுற்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இட் டிஸ்கிரைப்ஸ் எக்ஸைட்டிங் travel experiences and reflects Verne's love for adventure, exploration and transportation. எல்லா விஷயங்களையும் முக்கியமா இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்
அவரு சொல்லியிருக்காரு. ஜூல்ஸ் வெர்னே டைட் ஆன் 24 மார்ச் 1905 இன் ஏமியன்ஸ் அப்படின்ற ஒரு ஊர், அது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அமியன்ஸ் அப்படின்ற ஊர்ல தான் இறந்துட்டாரு. ஹிஸ் புக்ஸ் கண்டினியூ டு பி ரெட் அண்ட் என்ஜாய்டு பை பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்காரங்களும் இவருடைய புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். Let us check our understanding about the author of the lesson with some objective questions. இப்போ நம்ம இதுவரையிலும் ஆத்தரை பத்தி பார்த்தோம். அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கொஸ்டனா கேட்கிறேன். உங்களால முடிஞ்சா அதை ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டன் இஸ், ஜூல்ஸ் வெர்னே வாஸ் a famous எந்த நாட்டுக்கு ரைட்டர்? Yes, you are right, French writer. Jules Verne was born in the year? Yes, option C is the right answer, 1828. Jules Verne was born in, ஆமா நான் சொன்ன பிரான்ஸ்ல எந்த ஊர்ல பிறந்தாரு? நான்சேஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தார். எஸ், ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஆஸ் எ சைல்டு ஜூல்ஸ் வெர்னே லவ்ட் ரீடிங் புக்ஸ். ரொம்ப தொடர்ந்து படிச்சாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சாரு. அதே போல அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், டிராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். Next question. Although law, yes, option C is the right answer. His real passion was writing. அவரு law படிச்சிருந்தாலும் அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரைட்டிங்ல தான் இருக்கு. ஜூல்ஸ் வெர்னே is often called the, ஆமா, very very important question. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஆத்தரை பத்தி படிக்கிற போதே நம்ம பார்த்தோம். இவர் என்னன்னு சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. Who is the father of science fiction அப்படின்னு கேட்டா ஜூல்ஸ் வெர்னே, மறந்துடக்கூடாது. Which of the following is a novel written by Jules Verne? இந்த நாவல்ல ட்ரெஷர் ஐலாண்ட், அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ், ராபின்சன் குரூசோ, காலிவர்ஸ் டிராவல்ஸ், இதெல்லாம் ஆனா உங்களுக்கு தெரியும் நோவல் தட். ஏன்னா இந்த லெசனே எந்த நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் அப்படின்ற நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது. The lesson journey by train is adapted from, திரும்பவும் அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதுல இவர் எந்த நாவல்ல இருந்து இந்த கதையை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ். ஜூல்ஸ் வெர்னே died in, yes, you are right, option C is the right answer, 1905. Jules Verne's books continue to be read and enjoyed by people, ஆமா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அரவுண்ட் த வேர்ல்டு, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே இந்த கதைகளை படிக்கிறதுக்கு பாக்குறாங்க. Now let us learn an exciting travel story written by Jules Verne. இப்போ நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஷார்ட்டா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரியே இந்த உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரியான வரிகளுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். எஸ், we get into the lesson. Journey by train is taken from the novel Around the World in 80 Days by Jules Verne. The story is about Phileas Fogg, Passepartout, and Sir Francis Cromarty. பாருங்க, மூணு கேரக்டர் தான் இந்த கதையில நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஃபிலியஸ் ஃபாக், அவர் தான் சென்ட்ரல் மெயின் கேரக்டர் ஆஃப் திஸ் நாவல். ஃபிலியாஸ் ஃபாக், அடுத்து பாசப்பாட்டவுட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அடுத்தது சர் பிரான்சிஸ் குரோமாட்டி அப்படின்னு சொல்லி. தே டிராவல் த்ரூ இந்தியா பை ட்ரெயின். அவங்க இந்தியா முழுவதும் ட்ரெயின்லயே டிராவல் பண்றாங்க. பாசப்பாட்டவுட் என்ஜாய்ஸ் த ஜேர்னி. அவர் கூடவே போறதுனால அவருக்கு இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேர்னி வெரி மச். ஹி சீஸ் கிரீன் ஃபீல்ட்ஸ், பிளான்டேஷன்ஸ், பாம் ட்ரீஸ், டெம்பிள்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வில்லேஜஸ். அவர் இதெல்லாம் போற வழியில் என்னென்ன பார்க்குறாரு பாருங்க. கிரீன் ஃபீல்ட்ஸை பார்க்குறாரு, வாழை மரங்கள்லாம் இருக்கிற பிளான்டேஷன்ஸ் பார்க்குறாரு, பாம் ட்ரீஸ் பனைமரங்களை பார்க்குறாரு, டெம்பிள்ஸ் பார்க்குறாரு, ஃபாரஸ்ட் அண்ட் வில்லேஜஸ் எல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு அதை பார்த்து. He also sees wild animals like elephants, tigers and snakes. ஆமா, ஏன்னா நம்ம இந்தியா அப்படின்னாலே லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ்ன்னு தான் பேரு, ஆர் லேண்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ்னு பேரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. எலிஃபண்ட்ஸ் பார்க்குறாங்க, டைகர்ஸ் பார்க்குறாங்க, ஸ்னேக்ஸ் பார்க்குறாங்க. அதே போல the journey shows the natural beauty of India. After some time, the travelers learn that the railway line is not complete between Golbi and Allahabad. அலகாபாத்துக்கும் கோல்பிக்கு நடுவில் ஒரு ரயில்வே ட்ராக்கு ஏதோ ஒரு டேமேஜ்னாலேயோ அல்லது இன்கம்ப்ளீட்டாக அந்த பீரியட்ல தான் அந்த
ட்ரெயின் லைன் லே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரயில்வே லைன் வந்து அதுக்கப்புறம் இல்லாததுனால இப்போ அவங்களுடைய ஜேர்னி வந்து ஸ்டாப் ஆகுது. திஸ் மே டிலே தர் ஜேர்னி. ஏன்னா 80 டேஸ்ல உலகத்தை முழுக்க சுத்திட்டு போகணும். அதுதான் அவங்களுடைய பிளான். இப்போ அவங்களுடைய ஜேர்னி டிலே ஆகுது. ஃபிலியாஸ் ஃபாக் டஸ் நாட் வொரி. ஆனா அதுக்காக அவர் பெருசா கவலைப்படல. ஏன்னா அது ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் அந்த ரயில்வே லைன் இருக்கு. அந்த இடங்கள்ல பாதியில் இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியல. வேற தேர் வாஸ் நோ டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ he stays calm and thinks of a solution. இந்த லைன் ரொம்ப முக்கியம். அவரு அந்த நேரத்துல பதட்டப்படாம ரொம்ப காமா திங்க் பண்றாரு. என்ன பண்றாரு? பாசபாட்டோட் சஜஸ்ட் டிராவலிங் பை எலிஃபென்ட். சரி, அப்ப இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள டிராவல் பண்ணதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோம். பேசாம ஒரு எலிஃபென்ட்டை வந்து ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு ஹையர் பண்ணி நம்ம எலிஃபென்ட்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு பாஸ்பார்ட் தான் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஃபாக் லைக்ஸ் த ஐடியா. ஃபாகுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபிலியாஸ் ஃபாகுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஐடியா. த எலிஃபென்ட்ஸ் ஓனர், அதாவது இந்த யானை பாகன் இருக்கா இல்லைங்களா, அல்லது அந்த யானைக்காரர், அவங்க வந்து டஸ் நாட் வாண்ட் டு ரெண்ட் இட். அந்த யானையை வந்து வாடகைக்கு விடுறதுக்கு அவர் தயாரா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, ஸோ ஃபாக் பைஸ் த எலிஃபென்ட். ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த யானையவே விலைக்கு வாங்கிடுறாங்க. விலைக்கு வாங்கிட்டு அண்ட் கண்டினியூஸ் த ஜேர்னி த்ரூ த ஃபாரஸ்ட். அந்த அந்த யானையவே விலைக்கு வாங்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள டிராவல் பண்ணி போறாங்க. த லெசன் ஷோஸ் ஃபாக்ஸ். ஏன்னா இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது ரொம்ப கிறிஸ்பியா கொடுத்துருக்கோம் இந்த கதையை. ஃபாக்ஸினுடைய கொரேஜ், பேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியம். இவருடைய தைரியம், அவருடைய பொறுமை, அவருடைய மன உறுதி, இதை காட்டுது இந்த லெசன். இட் டீச்சஸ் அஸ் ஸ்டே காம் அண்ட் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் வென் வி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். நமக்கு ஏதாவது பிரச்சனைகள்னு வர்ற போது நம்ம ரொம்ப காமா இருந்து அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். இட் ஆல்சோ ஷோஸ் த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் அ டிராவல் அண்ட் பியூட்டி ஆஃப் இந்தியா. அது இல்லாம எக்ஸைட்மெண்ட் ஆஃப் டிராவலை பத்தியும் பியூட்டி ஆஃப் இந்தியாவை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நவ் வி கெட் இன் டு த அசஸ்மெண்ட். Let us check our understanding of the lesson with some objective questions. Okay, first question is journey by train is taken from the novel. Yes, இது பலமுறை பார்த்துட்டோம். journey by train அப்படின்றது எந்த நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது? You are right. Option B is the right answer. Around the world in 80 days. Who wrote Around the World in 80 days? ஆமா, மறந்துடக்கூடாது. இந்த கதையை எழுதினவர் யாரு? இந்த நாவல் எழுதினவர் யாரு? Option C is the right answer. Jules Verne. Who is the main character in the story? நான் சொன்னேன், அந்த அந்த கான்டென்ட் ஆஃப் த லெசன் படிக்கிற போது சொன்னேன், who is the main character in the story? Yes, you are right. Phileas Fogg அப்படின்றவர். How do the travelers journey through India? இந்தியா முழுக்க எப்படி சுத்தி பார்க்கறாங்க அப்படின்னா, yes, you are right. First of all, they traveled by train. Next question, who enjoys the journey very much? எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பட் இந்த லெசன்ல சொல்லியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, who enjoyed அப்படின்னா பாஸ்பார்ட் அப்படின்றார். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் பாஸ்பார்ட் சி? அவர் எதெல்லாம் பார்த்தாரு? இங்க இருக்கக்கூடியதில்ல, இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதுல எதெல்லாம் அவர் பார்த்தாரு அப்படின்னு சொன்னோம்னா, கிரீன் ஃபீல்ட்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பாஸ்பார்ட் சீஸ் மெனி. எஸ், நமக்கு இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதுல தான் எதை பார்த்தாரு. ஏன்னா நம்ம அதுல பார்த்தோம், கிரீன் ஃபீல்ட்ஸ் பார்த்தாரு, அதே போல வில்லேஜஸ் பார்த்தாங்க, பிளான்டேஷன்ஸ் பார்த்தாங்க, பாம் ட்ரீஸ் பார்த்தாங்கன்னு இருக்கும். பட் கிவன் ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வில்லேஜஸ் அப்படின்றது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். விச் ட்ரீ இஸ் மென்ஷன்ட் இன் த லெசன்? இந்த லெசன்ல ஒரு ட்ரீயை ஒன்று மென்ஷன் பண்றாங்க. தட் நேம் ஆஃப் த ட்ரீ இஸ் பாம் ட்ரீ. விச் வைல்ட் அனிமல் இஸ் சீன் டியூரிங் த ஜேர்னி? அவங்க பார்த்த அனிமல்ஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா ஆக்சுவலாக அதில் டைகர் அப்படின்லாம் இருக்கு, எலிஃபண்ட் எல்லாம் இருக்கு, ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்த கிவன் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது எலிஃபண்ட். ஸோ வி செலக்ட் ஆப்ஷன் சி as the right answer. The journey shows the natural beauty of. எந்த நாட்டினுடைய பியூட்டியை காட்டுது? நேச்சுரல் பியூட்டியா? எஸ், யூ ஆர் ரைட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the railway line was incomplete between. எந்த ஊருக்கு இடையில அந்த லைன் போட்டு இருந்தது, பாதியோட இன்கம்ப்ளீட்டா இருந்தது அப்படின்னா, எஸ், ஆப்ஷன்ஸ் சி இஸ் த ரைட் ஆன்சர். கால்பி அண்ட் அலகாபாத். கால்பி அண்ட் அலகாபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின், the incomplete railway line மே என்ன பண்ணிடலாம்? உங்களுடைய ஜேர்னி என்ன ஆயிடும்? டிலே பண்ணிடலாம். How does Phileas Fogg react to the problem? அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாரு? Yes, you are right. Option B is the right answer. He stayed calm and find solution அப்படின்னு இருக்கும்.
Who suggests traveling by elephant? யாரு elephantல போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறாரு? Yes, his friend. Option C is the right answer. Pass a part out. What does the elephant's owner refuse to do? ஆமா, அவர் என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. He does not like to rent the elephant. ரெண்ட் பண்றதுனா ஹையருக்கு, அதாவது வாடகைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். So option C is the right answer. What does fog do finally? கடைசியா என்ன பண்ணாரு fog? ஐடியா பண்ணி பார்த்தாரு. வேற வழி இல்ல, இந்த ஃபாரஸ்ட்குள்ள டிராவல் பண்ணணும்னா the only way buying the elephant. அதனால அந்த ஓனர்ட்ட இருந்து அந்த எலிஃபென்ட்டையே வாங்கிட்டார். Through where does fog continue the journey? Right. எது வழியா அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணாங்க? Yes, you are right. Option C is the right answer. Through the forest. Through the forest. Which quality of fog is highlighted in the lesson? இந்த லெசன்ல அவருடைய எந்த குவாலிட்டியை நாம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா courage. ஏன்னா given ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதான் பார்க்கணும். So given ஆப்ஷன்ல laziness, courage, carelessness, pride இருக்கு. So option B is the right answer. Courage. The lesson teaches us to, எப்பவுமே இந்த லெசன் நமக்கு என்ன கத்து தருது அப்படின்னா to stay calm and find solutions when we face problems அப்படின்னு சொல்லுது. So option B is the right answer. The lesson mainly teaches, இந்த லெசன் நமக்கு எதை டீச் பண்ணுது அப்படின்னா determination and problem solving. Option B is the right answer. Okay, now let us learn some important words from the lesson along with their synonyms and antonyms. இந்த லெசன்ல இருந்த vocabulary, அது glossary எல்லாம் கொஞ்சம் பார்க்க போறோம். Choose the synonyms of the locomotive. Locomotiveனா என்ன அர்த்தம்? நம்ம ட்ரெயின் என்ஜின் டிரைவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க. லோகோ பைலட் அப்படின்னா ட்ரெயின் என்ஜின் டிரைவருக்கு பேரு. அப்போ லோகோமோட்டிவ் அப்படின்னா என்ஜின் அர்த்தம். எஸ், synonym of locomotive means engine. Option B is the right answer. Choose the synonym of hasty. Hasty, ஆமா, haste அப்படினாலே குயிக்கா, ஃபாஸ்டா அப்படின்னு அர்த்தம். So option B is the right answer. Choose a synonym of rapidly. Rapid fire அப்படின்னு சொல்லுவோம். rapidனா குயிக்கா கேட்கறது, ஒரு கொஸ்டினை குயிக்கா கேட்கறதா rapid fire round அப்படின்லாம் நம்ம டிவில எல்லாம் பார்க்கறோம் இல்லைங்களா? rapidly அப்படின்னா குயிக்லின்னு அர்த்தம். Choose the synonym of persisted. Yes. இந்த வேர்டு அடிக்கடி நம்ம come across. இந்த வேர்டு persist அப்படினால continue அப்படின்னு அர்த்தம். persisted அப்படின்னா option A is the right answer. Continued. அடுத்து choose the synonym of flurried. Flurried அப்படின்னா என்ன அர்த்தம்? synonyms. flurried, ஒரு பதட்டமா இருக்கிறது, ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கிறது. So option C is the right answer. agitated அப்படின்னு ஒரு one more word. And then choose the synonym of perched. இந்த வார்த்தையை நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். பெர்ச்னா குனிஞ்சு உட்கார்றது அல்லது பதுங்கிறது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லயே நாம பார்த்திருக்கோம். பெர்ச்டு அப்படின்னாலே சாட் அல்லது பென்ட் அண்ட் சாட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ரைட். Choose the synonym of magnificent. Magnificent அப்படின்னா பிரம்மாண்டத்துக்கும் magnificent தான், பியூட்டிஃபுல்லுக்கும் magnificent தான். So the given option, ஒருவேளை பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய மாதிரியான ஏதாவது வேர்டு கொடுத்திருந்தா அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். Choose the synonym of hesitation. தயக்கம். hesitation means தயக்கம் அப்படின்னு அர்த்தம். So option B is the right answer. doubt. Choose the antonym of hasty. ஆமா, இங்க நம்ம when we read the question we should be very clear. ஏன்னா we should not get confused. இது synonyma antonyma, which one is asked அப்படின்றத ஒன்று பார்த்துட்டு பார்த்தோம்னா very easy. So antonym of hasty னா quicklyன்னு பார்த்திருக்கோம். So opposite of hasty is slow. அவ்வளவுதான். So choose the antonym of rapidly. Synonym of rapidly is quickly. So antonym of rapidly is slowly. Yes. Persist நாம சொன்ன continue அப்படின்னு சொன்னோம். persisted அப்படின்னா continued. Antonym of persisted is stopped. Yes. அங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. Choose the antonym of flurried. flurriedனா பதட்டமா இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ the antonym of flurried என்னவா இருக்கும்? calm. You are right. Option C is the right answer.
choose the antonym of magnificent. அப்போ magnificentனா என்ன சொன்னோம்? பிரம்மாண்டமா இருக்கிறதுன்னு சொன்னோம். பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுன்னு சொன்னோம். So antonym of magnificent is ordinary. Option D is the right answer. Next question, choose the antonym of hesitation. Hesitationனா தயக்கம். அப்போ இதனுடைய antonym என்ன? Opposite word என்ன? Confidence. Right. Choose the antonym of snapped. Snap பண்றதுனா அப்படி அப்படி உடைச்சு போடுறது. பிரேக்னு அர்த்தம். உடைச்சு போடுறதுக்கு பேரு. ஆனா here the question is asked antonym of snapped. அப்போ உடைச்சு போடுறது. அப்போ அதனுடைய antonym என்னவா இருக்கும்? Opposite word joined. You are right. Option C is the right answer. What அறிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அகாஷியா அப்படின்றது. வாட் இஸ் அன் அகாஷியா? அகாஷியானா மரம். எஸ், யூ ஆர் ரைட். அகாஷியா அப்படின்னா ட்ரீ தான். ஆனா என்ன மரம் அப்படின்னு ஒருவேளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் கருவேல மரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சார் தட் இஸ் சார் சார் அகாஷியா. சும்மா சார் ஜென்ரலா. சார் சார் ஒரே நிமிஷம். அந்த 15 16 கொஸ்டினை ஒரு டைம் சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருங்க. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. 15 16. ஓகே, லெட் ஸ்டார்ட். ஓகே, நவ் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். சூஸ் த antonym of snapped. snapped அப்படின்னா உடைச்செறியறது, கட் பண்றது, பிரேக் பண்றது அப்படின்னு அர்த்தம். பட் ஹியர் த ஆஃப் snapped. அப்போ உடைச்சதுக்கு ஆப்போசிட் என்ன? எஸ், யூ ஆர் ரைட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். joined. உடைக்கிறது, ஜாயின் பண்றது. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் வாட் டஸ் ஹரிசான் மீன்? ஹரிசான் என்ன அர்த்தம்? இந்த வானமும் பூமியும் தொடக்கூடிய அந்த இடம், அதுக்கு பேர் தான் ஹரிசான். அது நமக்கு தொலைவில் இருந்து பார்க்கிற போது அந்த வானமும் பூமியும் ஒரு இடத்துல டச் பண்ற மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷன் கிடைக்கலீங்களா? அதுக்கு பேர் தான். ஸோ த லைன் வேர் த எர்த் அண்ட் ஸ்கை சீம் டு மீட் அப்படின்னு அர்த்தம். எஸ். வாட் இஸ் அன் அகாஷியா? அகாஷியானா என்ன அர்த்தம்? அகாஷியா மீன்ஸ் எ ட்ரீங்கிறது ஒரு ஜென்ரலா நம்ம கொடுத்துருக்கோம். பட் இஃப் யூ வாண்ட் டு நோ ஸ்பெசிஃபிக்கலி, ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த அகாசியானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கருவேல மரத்துக்கு பேர் அகாஷியா அப்படின்னு பேர். ஓகே, ரைட். வாட் டஸ் ஃபோர்சீன்? ஃபோர், பிஃபோர் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது தான் ஃபோர். ஃபோர் நூன் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். முன்கூட்டியே. ஃபோர்சீன்னா முன்கூட்டியே ஒரு விஷயத்த சொல்றது. ப்ரிடிக்டட் பிஃபோர் ஹேண்ட், வர்றதுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு பேரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் கன்வேயன்ஸ் மீன்ஸ்? கன்வேயன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம ஏதாவது இந்த பில்லெல்லாம் டிஏ பில்லெல்லாம் போடுறபோது கன்வேயன்ஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ரெயின்லயோ பஸ்லயோ வந்துட்டு போனா அதுக்கான சார்ஜ், அது கன்வேயன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வாட் ஆர் ஹாடாஸ்? ஆமா, இந்த ஹாடாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த யானைக்கு யானை மேல முதுகு மேல போட்டு அது உட்காரும் இல்லைங்களா? மனுஷங்க எல்லாம் உட்காந்துட்டு போறதுக்கு, இல்லைன்னா நார்மலா யானை மேல அப்படியே உட்காந்துட்டு போக முடியாது. அந்த அம்பாரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் சீட்ஸ் கேரிட் ஆன் எலிஃபென்ட்ஸ். அதுக்கு யானை மேல உட்காந்துட்டு போற மாதிரியான ஒரு சீட் வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹாடாஸ் அப்படின்னு பேர். Okay, I hope learning these words will improve our vocabulary and understanding. Now that we have wrapped up Journey by Train, we are starting a beautiful new poem called Sea Fever by John Masefield. First, we are going to look into the life of the author, and after that, we will find out what this fever is all about. இதுவரை நாம் இந்த லெசனை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் we get into the poem. அது சி ஃபீவர் அப்படின்ற போயம். இப்போ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபீவர்? ஃபீவர்னா தெரியும், காய்ச்சல்னு. அது என்ன சி ஃபீவர்? அப்போ கடல் காய்ச்சல்னு அர்த்தமா அப்படின்னா இல்ல. கடல் மேல கொண்ட பற்று. அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். ஜான் மேஸ்ஃபீல்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது நல்லது. John Masefield was born on 1st June 1878 in Ledbury. அப்ப லெட்பரிங்கிற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா, இது லெட்பரி இஸ் a historic market town in the country of
ஹெர்ஃபோர்ட்ஷயர் அப்படின்ற ஒரு ஊரு இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக் மார்க்கெட் டவுன்னு சொல்லுவோம், ஒரு வியாபார சந்தை அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஏரியால தான் அவங்க இருக்காங்க, ஹெர்ஃபோர்ட்ஷயர் அப்படின்ற ஒரு ஏரியால. ஹி லாஸ்ட் ஹிஸ் மதர் வென் ஹி வாஸ் வெரி யங். இவரோட அம்மா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. As a boy, he loved reading books and listening to stories about the sea. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்டோரி, கடல் பயணங்கள்ல நடக்கக்கூடிய கதைகளா படிக்கிறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். At the age of 13, he joined a training ship and later worked as a sailor. அதனால இவரு கப்பல்ல போய் ட்ரைனிங் எடுத்து அப்புறம் அதுல ஒரு மாலுமி ஆயிட்டார். செயிலர்னா மாலுமி ஆயிட்டார். His experiences at sea inspired many of his poems and stories. அது கடல் பயணத்துல கிடைச்ச அந்த அனுபவங்களை எல்லாமே கவிதைகளாகவும் கதைகளாகவும் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமா, ஏன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எதுக்காகனா இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். The sights, sounds and adventures of ocean greatly influenced his writing. அவருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம், இந்த சென்சரி ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம், பார்க்கறது, கேட்கறது, இந்த அனுபவங்களை எல்லாம், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஓஷன், இதெல்லாம் தான் இவரோட ரைட்டிங்ஸ்ல அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஜான் மேஸ்ஃபீல்ட் became a famous poet, novelist and playwright. இந்த பிளேரைட்டனுடைய ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, PLAYWRIGHT அப்படின்னா பிளே ரைட்டர் அப்படின்னு அர்த்தம். ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். டிராமா எழுதுகிற, நாடகம் எழுதுகிறவர்களுக்கு பேரு பிளே ரைட்னு பேர். ஸ்பெல்லிங்கை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. PLAY, பிளேனா டிராமா அப்படின்னு அர்த்தம். ரைட்னா ரைட்டர், WRIGHT. ஆமாம், அதனால இங்க பிளே ரைட்டர்னு வச்சுக்கலாம் அல்லது டிராமட்டிஸ்ட்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பொயட், ஒரு நாவலிஸ்ட் அண்ட் பிளே ரைட். His poems are known for their simple language, vivid descriptions and love of nature and adventure. ஆமா, இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு, ரொம்ப சிம்பிளா எழுதக்கூடியவர், அப்புறம் ஒரு தெளிவா விவரிக்கக்கூடியவர். காட்சிகளை, அதாவது எழுத்தின் மூலியமாக காட்சிகளை இது பண்ண வைக்கிறது, தெளிவா சொல்றது. அடுத்து லவ் ஆஃப் நேச்சர் அண்ட் அட்வென்ச்சர். மெனி ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ரிஃப்ளெக்ட் ஹிஸ் ஃபேஷினேஷன் வித் த சி அண்ட் த லைஃப் ஆஃப் செயிலர்ஸ். இவருடைய மொழிகள் எல்லாமே எதெல்லாம் சொல்லுதுன்னா, அந்த சி லைஃப்பை பற்றியும் செயிலர்ஸ்னுடைய லைஃப்பை பற்றி சொல்லுது. அது இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ், வெல் நோன் ஒர்க்ஸ். எதெல்லாம் ஃபேமஸ் ஒர்க்ஸ்னா, சி ஃபீவர், ஏன்னா நமக்கு கொடுத்து, அதனால தான் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கார்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம், அதே போல் த எவர்லாஸ்டிங் மெர்சி, ரெனார்டு த ஃபாக்ஸ் அப்படின்றது. In 1930, John Masefield was appointed Poet Laureate of United Kingdom. Poet Laureate அப்படின்னா என்னது, ஒரு நாட்டுக்கான ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, Poet Laureate, அரசவை கவிஞன். எஸ் எஸ் எஸ், ஐ காட் இட். Poet Laureate அப்படின்னா அரசவை கவிஞர். ஒரு 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 அரசவைக்கு ஒரு கவிஞர் இவர் தான் அப்படின்னு வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் Poet Laureateன்னு சொல்றாங்க. எந்த நாட்டினுடைய Poet Laureate? Yes, you are right. The United Kingdom nuடைய poet laureate. A poet laureate is often, அதுதான் சொல்லிட்டோம், is an officially recognized poet who writes poems for important national events. Recognized poet who writes poems for important national events. John Masefield died on 12 May 1967 in Abington, England. Most admired poets எல்லாம் நம்ம சொல்லிடுறோம், இது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. Okay, time for a quick check-in. Let's see how well we remember the details about our poet with a few quick questions. Are you ready? இப்போ நாம இதை பார்த்தோம், ஆத்தரை பத்தி. Some questions I am going to ask you. Are you ready to answer? Yes, the first question is, John Masefield was born on, எப்போ பிறந்தாரு? Yes, you are right. Option A is the right answer. 1st June 1878. John Masefield was born in, எந்த ஊர்ல பிறந்தாரு நாம சொன்னோம்? எஸ், லெட்பரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். இட் இஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு வியாபார சந்தை உள்ள ஒரு ஊரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதான் லெட்பரி. வாட் டிட் ஜான் மேஸ்ஃபீல்ட் லவ் ஆஸ் எ பாய்? சின்ன பையனா இருந்தபோது அவருக்கு என்ன விருப்பமா இருந்தது? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரீடிங் புக்ஸ் அண்ட் லிஸ்னிங் டு ஸ்டோரிஸ். அவருக்கு புக்ஸ் நிறைய படிக்கும், அதே போல கதைகள் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். At what age did John Masefield join a training ship? அவர் ட்ரைனிங் ஷிப்ல எத்தனை வயசுல அவர் போய் ஜாயின் பண்ணாரு? எஸ், யூ ஆர் ரைட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். At the age of 13, 13 வயசுல போய் ஜாயின் பண்ணார். John Masefield later worked as a
அதுக்கப்புறம் என்னவா அவர் போய் ஒர்க் பண்ணாரு? எஸ், கப்பல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு செயிலரா ஒர்க் பண்றார். மாலுமியா ஒர்க் பண்றார். ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அட் சி இன்ஸ்பயர்டு மெனி ஆஃப் ஹிஸ். ஆமா, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எதுல பிரதிபலிக்குது? எதுல இன்ஸ்பிரேஷனா இருந்தது? போயம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்ல இன்ஸ்பிரேஷனா இருந்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் ஜான் மேஸ்ஃபீல்ட்? ஆமா, ஏன்னா நமக்கு அது ஃபேமஸான ஒர்க் அப்படின்றதுனால சி ஃபீவர் நமக்கு பிரிஸ்கிரைப்டு ஒன் இன் 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம்ல கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் போயம்ல. அதனால சி ஃபீவர் இஸ் த ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் ஜான் மேஸ்ஃபீல்ட். In which year was John Masefield appointed as poet laureate? Poet laureate-னா அரசவை கவிஞன். எத்தனாவது வயசுல, எந்த வருஷத்துல? Poet laureate of the United Kingdom. Yes, you are right. Option C is the right answer. 1930, 1930. John Masefield is best known for the poem. ஆமா, அவருடைய போயம் எந்த போயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது? எஸ், சி ஃபீவர். ஜான் மேஸ்ஃபீல்டு டைட் இன், எஸ், இந்த இயரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட் த ஏஜ் ஆஃப் சாரி இன் த இயர் ஆஃப் 1967. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். The assessment about the author is over. Shall we get into the poem stanza by stanza with Tamil meaning? Yes, now we get into the poem Sea Fever, written by John Masefield. ஒரு போயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னு பாருங்க. வெரி சிம்பிள் லாங்குவேஜில் தான் இருக்கு அந்த போயம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீ அகைன், டு த லோன்லி சி அண்ட் த ஸ்கை. ரொம்ப முக்கியம், நான் கடலுக்குள்ள போகணும், மறுபடியும் போகணும். டு த லோன்லி சி அண்ட் த ஸ்கை, அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை, and the wheels kick, and the winds song, and the white sails shaking, and a grey mist on the sea's face, and grey dawn breaking. அதுக்காகவே உங்களுக்காகவே தமிழ்ல கொடுத்துட்டேன். நான் மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டும், தனிமையான கடலையும் வானத்தையும் நோக்கி நான் கடலுக்கு செல்லணும். எனக்கு தேவைப்படுவது உயரமான கப்பல். ஏன்னா இது கேட்குறாங்க, எந்த மாதிரியான கப்பல் வேணும்னு கேட்குறாருன்னா, உயரமான கப்பல், அதை வழிநடத்த ஒரு விண்மீன். ஆமா, ஒரு நட்சத்திரம் ஒன்று வேணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சீ டிராவலில் பண்ணுற போது, கடலில் டிராவல் பண்ணுற போது நமக்கு எது வழிகாட்டியாக இருந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஸ்டார் தான். கப்பலின் சக்கரத்தின் அதிர்வும், ஏன்னா ஒரு போட்டோ அல்லது ஒரு இது போகிற போது அதுக்கான ஏதாவது ஒரு வீல் நம்ம நினைக்கிற மாதிரியான வீல் இல்லை, பட் கப்பலுக்காக இருக்கக்கூடிய வீல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேன்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அதனுடைய அதிர்வு, காற்றின் இனிய இசை, வெண்மையான பாய்மரத்தின் நடுக்கம், கடலின் முகத்தில் படரும் சாம்பல் நிற மூடுபனி, சாம்பல் நிற விடியலின் தோற்றமும் எனக்கு வேண்டும். அவர் கேட்கறது எல்லாமே பாருங்க, என்னென்னலாம் வேணும்னு கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஒன்று எனக்கு தனிமையான கடல் வேணும், அடுத்து உயரமான கப்பல் வேணும், அதை வழிநடத்திட்டு போறதுக்கான ஒரு ஸ்டார் ஒன்று வேணும், அது இல்லாம அந்த கப்பலினுடைய அந்த அதிர்வு ட்ரெமர் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன அதிர்வு, அடுத்தது காற்றினுடைய இனிய இசை, காற்றடிக்கிறது, கடல் காற்றை இவர் இசைன்னே சொல்றார். அடுத்தது வெண்மையான பாய்மரத்தின் நடுக்கம், ஏன்னா பாய்மரத்தினுடைய அந்த படப்படன்னு ஒரு சத்தம் வருது இல்லைங்களா, ஒரு நடுக்கம், அது வேணுமா. கடல் முகத்தில் படரும் சாம்பல் நிற மூடுபனி, அப்போ அது கடல் மேல அப்படியே ஏர்லி மார்னிங் டைம்ல அப்படியே மூடுபனி இருக்கு இல்லைங்களா, அது. அடுத்து சாம்பல் நிற விடியலின் தோற்றம், அதாவது ஏர்லி மார்னிங்னுடைய அந்த சீன் வேணும்னு கேட்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீ அகைன் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட் is a wild call and a clear call that may not be denied. And all I ask is a windy day with the white clouds flying, and the flung spray, and the blown spume, and the seagulls crying. ஆமா, இதுல ஒரு 2-3 வார்த்தைகள் இருக்கு. அது என்ன, blown spume என்ன அர்த்தம், அதே போல சீகல்னா என்ன அர்த்தம், நம்ம கீழே தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயே கொஞ்சம் பார்த்துடலாம். நான் மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டும், ஓடிக்கொண்டிருக்கும் அலைகளின் அழைப்பிற்காக, அது மறுக்க முடியாத தெளிவானதும் வலிமையானதுமான இயற்கையின் அழைப்பாகும். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நான் போகணும், எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு தேவைப்படுவது வெண்மேகங்கள் பறக்கும் காற்று நிறைந்த ஒரு நாள். வெண்மேகங்கள் பறக்கும் காற்று நிறைந்த ஒரு நாள். ரொம்ப அழகான ஒரு கவிதை வருது. சிதறி விழும் கடல் நீர் துளி ஒன்று, அதான் ஃப்ளங் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான். காற்றில் பறக்கும் நுரை,
ஏன்னா கடல்ல அந்த அலைகள்ல இருந்து அந்த நுரை பறக்கும் இல்லையா, அதுதான் ப்ளோன் ஸ்பியூம் அப்படின்னு ஒரு வார்த்தை. நான் சொன்னேன் அந்த ஸ்பியூம்னா என்னன்னா கடல் நுரை, அந்த அதுல இருந்து வரக்கூடிய அந்த பறக்கும் நுரைன்னு பேர். அடுத்து சீகல். சீகல்னா கடல் பறவைன்னு தெரியும் உங்களுக்கு. அதான் சீகல்னுடைய அந்த கிரையிங் அப்படின்னா அதனுடைய குரல். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீ அகைன். திரும்ப திரும்ப அதே லைனை தான் ஃபர்ஸ்ட் லைனா அப்படியே வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீ அகைன் அப்படின்ற லைன் வச்சுக்கிறாரு. டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். வேக்ரண்ட், வேகபாண்ட் அப்படின்னா எந்த ஒரு ஒரு இது இல்லாம அப்படியே தாந்தோணித்தனமா சுத்துறதுக்கு பேர் தான் வேகபாண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜிப்சிஸ் நாடோடிகள் எப்படி எந்த ஒரு ஒரு இது இல்லாம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு ஃப்ரீடமா சுத்துறாங்க இல்லைங்களா? ரைட். அதுதான் வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். அந்த மாதிரியான வாழ்க்கை வேணும். டு த கல்ஸ் வே. கல் அப்படின்னா நான் தான் சொன்னேன் சீகல் அப்படின்ற அந்த பறவைக்கு பேர் தான் கல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வே அண்ட் த வேல்ஸ் வே. அடுத்து இன்னொன்னு என்னது, அந்த கடற்பறவைகள் பறக்கக்கூடிய அந்த வழி அல்லது அந்த பாதை, அதே போல திமிங்கலங்கள் வாழக்கூடியது. வேல்ஸ்னுடைய வே வேர் த வின்ஸ் லைக் த வெட்டர்ட் லைஃப். அந்த காத்து பத்தி எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வெட், டபிள்யூஹெச்இடி வெட்டுனா சாணம் பிடிக்கிறது, கூர்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வெட், டபிள்யூஹெச்இடி வெட்டுனாலே சாணம் பிடிக்கிறது அல்லது கூர்படுத்துறது, கூர்மைப்படுத்துறது. அப்ப வெட்டர்ட் நைஃப்னா கூர்மைப்படுத்தப்பட்ட கத்தி மாதிரி அந்த விண்டு வீசுதான், காத்து அடிக்குதான். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெர்ரி யான். இந்த இந்த இடத்துல ஒரு இந்த மெர்ரி யான், யான் மீன்ஸ் எ ஃபேமஸ் ஸ்டோரி. ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தா, ஒரு ஒரு டிராவல் பண்ற போது ஒரு ஸ்டோரி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மெர்ரி ஸ்டோரி ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். அது யாரு கூட? நல்ல சிரிச்ச முகத்தோட ஒரு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்து ஒரு ஃபெல்லோ ரோவர் தன் கூடவே ஒரு பயணம் பண்ணக்கூடிய அல்லது செயலரா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு அருமையான கதை சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ஆள் இருந்தா எனக்கு, அதுவும் சிரித்த முகத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அண்ட் குவைட் ஸ்லீப்பிங் அண்ட் ஸ்வீட் ட்ரீம் when the long tricks over. ஆமா. அப்புறம் எப்பவும் போல ஒரு அழகான உறக்கம், அதுல வரக்கூடிய கனவுகள் எல்லாம் கற்பனை தான்ல. நான் மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டும். நாடோடி வாழ்க்கையை வாழ்வதற்காக. எதுக்காக நான் போணும்? அப்படியே ஒரு கேர் ஃப்ரீ லைஃப்ப வாழணும் அப்படின்றதுக்காக. கடற்பறவைகள் செல்லும் பாதையிலும், திமிங்கலங்கள் நீந்தும் வழியிலும், எங்கெங்கில எந்த வழியிலலாம் நான் போகணும்னா, கூர்மையான கத்தியாய் வீசும் காற்றின் நடுவிலும் எனக்கு தேவைப்படுவது என்னுடன் பயணிக்கும் நண்பரின் மகிழ்ச்சியான கதைகளும் சிரிப்பும். நீண்ட வேலை முடிந்த பின் அமைதியான உறக்கமும், இனிமையான கனவும் மட்டுமே. ரசிச்சு ரசிச்சு எழுதியிருப்பார் போல இருக்கு இந்த கவிதைய. ஓகே, now let's see how well you understood the poem. இந்த poem நம்ம பார்த்தோம். இந்த poemல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? Yes. First question is who wrote the poem Sea Fever? Yes, the author of the poem is John Masefield அப்படின்றவர். Where does the poet want to go again? எங்க போகணும்னு விரும்புறாரு? Into the sea. கடலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறாரு. வாட் டஸ் த பாயிண்ட் ஆஸ்க் ஃபார் ஸ்டியர் த ஷிப்? அத அந்த கப்பலை எங்க ஓட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு? எங்க போகணும்? ஆமா. அது என்ன வழிநடத்திட்டு போறதுக்கு, ஸ்டியர் பண்றதுக்கு, வழிநடத்திட்டு போறதுக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறாரு? எஸ், ஹி நீட்ஸ் எ ஸ்டார். ஒரு நட்சத்திரம் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வாட் கைண்ட் ஆஃப் ஷிப் டஸ் த பாயிண்ட் ஆஸ்க் ஃபார்? நான் திரும்ப சொன்னேன். எந்த மாதிரியான ஷிப் வேணும்னு கேட்கிறாரு? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டால் ஷிப், உயரமான கப்பல். வாட் சிங்ஸ் இன் த போயம்? இந்த இந்த போயம்ல எது பாடுது அப்படின்னா விண்டு. ஆமா, காற்று தான் அப்படி பாட்டு பாடுது. வாட் இஸ் ஷேக்கிங் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஷா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால எது ஷேக் ஆகுது அப்படின்னா ஒயிட் செயில். நம்ம தான் சொன்னோம் அந்த பாய்மரத்தினுடைய அதிர்வு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒயிட் செயில் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரைட். வாட் கலர் இஸ் த மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ்? அந்த கடலினுடைய முகத்துல என்ன என்ன கலர்ல இருக்கு? அந்த மூடுபனி எப்படி இருக்கு? மிஸ்ட்னா மூடுபனி எப்படி இருக்கா? கிரே கலர்ல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வாட் இஸ் பிரேக்கிங் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா? ஆமா, எது காலை விடியல், அதைத்தான் பிரேக்கிங் டான் அப்படின்னுவாங்க. விடிகாலை, அதிகாலை, டான். டான்னா ஏர்லி மார்னிங் அப்படின்னு அர்த்தம். அவங்க எப்பவுமே ஏர்லி மார்னிங் பிரேக்கிங் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரைட். வாட் கால்ஸ் த பாயிண்ட் பேக் டு த சீ? வாட் கால்ஸ் எது அவங்கள திரும்ப திரும்ப கூப்பிடுது? இந்த நான் மறுபடியும் ஏன் போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா த ரன்னிங் டைடு. டைடுன்னு கடல் அலை. அப்படியே அந்த கடல் அலை என்னமானா அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். த கால் ஆஃப் த டைடு இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ். அந்த அந்த அலையினுடைய குரலை என்னன்னு டிஸ்கிரைப் பண்றாருன்னா வைல்ட் அண்ட் கிளியர்.
அவ்வளவு வைல்டாவும் கிளியராகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் கைண்ட் ஆஃப் டே டஸ் த பாயிண்ட் ஆஸ்க் ஃபார்? என்ன மாதிரியான நாள் வேணும்னு நினைக்கிறாரு? ஏன்னா கப்பல் ஓடணும், கப்பல் போகணும்னா விண்டி டே வேணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு சாதகமான கடல்ல பயணம் பண்ணக்கூடிய விண்டி டே. விண்டி அப்படின்னா காற்று வீசக்கூடிய அந்த நாள் வேணும்னு நினைக்கிறாரு. வாட் ஃப்ளைஸ் இன் த ஸ்கை? ஸ்கைல என்ன பறக்குது அப்படின்னா ஒயிட் கிளவுட்ஸ் பறக்குதாம். இங்க ஒயிட் கிளவுட்ஸ். விச் பேர்ட்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த போயம்? இந்த போயம்ல ஒரு சில பறவைகளை சொல்றாரு. ஒரு பறவை என்ன பறவை? சீகல்ஸ். நான் தான் சொன்னேன் கடல் பறவைக்கு பேரு சீகல்ஸ் அப்படின்னு ஒரு பறவை சொன்னார். த போயட் கம்பேர்ஸ் ஹிஸ் லைஃப் அட் த சீ டு த, எதுக்கு தன்னுடைய அந்த போயட் கம்பேர் பண்றாரு, தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கம்பேர் பண்றாரு டு த லைஃப் ஆஃப் ஜிப்சி. நான் தான் சொன்னேன் கேர் ஃப்ரீ லைஃப், எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், அதான் ஜிப்சிஸ்னுடைய லைஃப் வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. விச் அனிமல் இஸ் மென்ஷன்ட் அலாங் வித் த கல்? எந்த அனிமலை அந்த கல்ல சொல்றாரு, சீகல்ல சொல்ற போது கூடவே இன்னொரு அனிமலை சொல்றாரு. அது எந்த அனிமல் அப்படின்னா எஸ் யூ ஆர் ரைட், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், வேல், திமிங்கலத்தை பத்தி சொல்றாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், த விண்ட் இஸ் கம்பேர்ட் டு இயர். இந்த விண்டை வந்து காற்றை எதுக்கு கம்பேர் பண்றாரு? எஸ் யூ ஆர் ரைட். அப்படி இந்த சாணை பிடித்த கத்தி அல்லது கூர்மையாக்கப்பட்ட கத்தி, வெட்டர்ட் நைஃப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த பாயிண்ட் ஆஸ்க் ஃப்ரம் எ ஃபெலோ ரோவர்? ஃபெலோ ரோவர்னா கூடவே அந்த செயலரா வரக்கூடியவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா எ மெரி யான். யான்னா என்ன நினைச்சிட கூடாது, அது ஸ்டோரி. ரொம்ப அற்புதமான கதைக்கு பேர் தான், அதனாலதான் பிராக்கெட்லயே நான் கொடுத்துருக்கேன். யான் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஸ்டோரின்னு அர்த்தம். வாட் கைண்ட் ஆஃப் ஃபெலோ ரோவர் டஸ் த பாயிண்ட் மென்ஷன்? என்ன மாதிரியான ஃபெலோ ரோவர் வேணும்னு நினைக்கிறாரு? லாஃபிங், ஆமா, சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஃபெலோ ரோவர் வேணும்னு நினைக்கிறாரு. வாட் டஸ் த poet விஷ் ஃபார் ஆஃப்டர் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர்? ட்ரிக் மீன்ஸ் ஹியர் த ட்ரிப்னு வச்சுக்கலாம், அல்லது டிராவல்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு பெரிய பயணம்னு வச்சுக்கலாம், ஒரு ஜேர்னின்னு வச்சுக்கலாம். அந்த ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன வேணும்னு இருக்கிறாரு? எஸ், குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம், ஒரு அருமையான ஆழ்ந்த உறக்கமும் அதுல வரக்கூடிய இனிமையான கனவும் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த போயம்? இந்த போயம்னுடைய மெயின் தீம் என்ன? எஸ் யூ ஆர் ரைட், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். லவ் ஃபார் த சி அண்ட் அட்வென்ச்சர். லவ் ஃபார் த சி அண்ட் அட்வென்ச்சர். ஓகே, இந்த போயம்ல யூஸ் பண்ணியிருந்த சம் வொக்காபுலரிஸ் நம்ம பார்த்துக்கலாம். வாட் இஸ் மீன் பை ஸ்டியர்? ஸ்டியரிங் அப்படின்னா வழி நடத்துறது, அதுல இருந்து வந்த வார்த்தை தான் நம்ம கார்னுடைய ஸ்டியரிங், பஸ்னுடைய ஸ்டியரிங். ஸ்டியர்னா அதுதான் வழி நடத்திட்டு போறது. மிஸ்ட்னா தெரியும், யூ ஆர் ரைட், மூடு பனின்னு அர்த்தம். டான்னா சொன்னா ஏர்லி மார்னிங், விடிய காலை, விடியல் அப்படின்னு அர்த்தம். டைடு அப்படின்னா வேவ் அப்படின்னு அர்த்தம். டைடுனா கடல் அலை. ஸ்ப்ரே அப்படின்னா கடலினுடைய நீர்த்துளி. இங்க ஸ்ப்ரே பண்றதுன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி ஸ்ப்ரே பண்றது, தெளிக்கிறது. ஆனா இந்த போயம்ல கடல் நீர்த்துளி சிதறல்னு சொல்றாங்க. ஸ்பியூம், எஸ் யூ ஆர் ரைட். ஸ்பியூம் அப்படின்னா கடல் நுரை அப்படின்னு அர்த்தம். வேக்ரண்ட் அப்படின்னா நாடோடி அப்படின்னு அர்த்தம். வேகபாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன், வேக்ரண்ட் அப்படின்ற வார்த்தையும் நம்ம வச்சுக்கலாம். ஜிப்சி லைஃப், சுதந்திரமான நாடோடி வாழ்க்கை. வேல்னா தெரியும், திமிங்கலம். வெட்டர்ட் நைஃப்னா தெரியும், வெட்டுனாலே நான் சொன்னேன் சாண பிடிச்சப்பட்ட கூர்மைப்படுத்தப்பட்ட அந்த கத்தி நைஃப். யான்னா சுவையான கதை. ஃபெலோ ரோவர்னா சக பயணி. அதே போல சீகல் அப்படின்றது கடல் பறவை. டால் ஷிப்னா உயரமான கப்பல். ரன்னிங் டைடு அப்படின்னா டைடுனாலே அலைதான், அலை. ஏன்னா முன்கூட்டியே நம்ம அந்த 4th பிளேஸ்லயே நம்ம கொடுத்துருக்கோம். டைடு அப்படின்னாலே கடல் அலைன்னு அர்த்தம். ரன்னிங் டைடுனா அப்படி அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கக்கூடிய ஒரு அலை. Now let's get into the supplementary reader, Sindbad My First Voyage. Very interesting ஆன ஒரு நாவல். எஸ், சிந்துபாத். இந்த சிந்துபாத் கதை அப்படின்றது எந்த நாட்டை சேர்ந்தது, எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சிந்துபாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் இஸ் an adapted excerpt from the famous Middle Eastern folktale collection The Arabian Nights அப்படின்னு சொல்லுவாங்க. The அரேபிய இரவுகள் அப்படின்ற கதையிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆல்சோ known as 1001 Night. ஆமா, 1001 இரவுகள் அப்படின்னு ஒரு புக் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படிச்சிருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஏன்னா இந்த கதையை படிக்கிற போது ஒரு கதையிலிருந்து இன்னொரு கதை அப்படியே போயிட்டே இருக்கும். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. 1001 நைட், அதான் 1001 இரவுகள் அப்படின்றது ஈஸியா கலெக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் ஸ்டோரிஸ் ஃப்ரம் த
மிடில் ஈஸ்ட், பெர்ஷியா, இந்தியா அண்ட் த அரப் வேர்ல்டு. ஆமா, இது எல்லாமே டிராவல் பண்றாங்க இல்லையா? டிராவல்னா இந்த டெசர்ட்ல. ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க டிராவல் பண்றது ஃபாரஸ்ட்டுக்குள்ள. போயம்ல பார்த்தீங்கன்னா, இந்த சீல. பட் இந்த சப்ளிமெண்டரி ரீடர்ல பார்த்தீங்கன்னா, இந்த டெசர்ட்ல. பாலைவனத்துக்குள்ள டிராவல் பண்றது. அவங்களுக்கான இந்த கதைகள் தான் சொல்றது. எங்கெங்க இருந்து மிடில் ஈஸ்ட், பெர்ஷியா, இந்தியா அண்ட் அரேப் வேர்ல்டுல இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரே கதை கிடையாது. இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரீஸ். These stories were passed down orally for many years before being written down. இது யாரு எழுதுனாங்க என்னன்னு தெரியல. யாரோ செவி வழியா வந்த கதைகள அப்படியே நம்ம கலெக்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்களே ஒழிய, இவரு தான் இந்த கதையினுடைய ஆத்தர் அப்படின்னு சொல்லி தெரியாது. Therefore, the names of the original authors are unknown. இது யார் இந்த கதைய ஒரிஜினலா சொன்னாங்கங்கிறது நமக்கு தெரியாது. It is unknown. The stories were collected and compiled by different writers and storytellers over several centuries. காலங்காலமா அந்த கதைகள சொல்லிட்டே வராங்க. சிந்துபாத்த பொறுத்தவரையிலும், சிந்துபாத்துன்ற ஒரு 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 கேரக்டர் இருக்கு பாருங்க. இஸ் எ ஃபிக்ஷனல் செயிலர். அவரு வந்து ஒரு கற்பனையான ஒரு செயிலர். அண்ட் மெர்ச்சன்ட். அவர் கடல் தாண்டி போயி வியாபாரம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய ஒரு செயிலர் தான் அந்த சிந்துபாத்து. ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் 7 அட்வென்ச்சர் சீ வாயேஜஸ். ஆமா, இவருடைய இந்த கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 7 அட்வென்ச்சரஸ் சீ வாயேஜஸ். 7 கடல் பயணங்கள் செய்த ஒரு 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 பயங்கரமான ஒரு ஹீரோ. ஆமா, வொர்ஷிப்டு ஹீரோன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. His stories are filled with exciting adventures, dangers, ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர்ஸ் அண்ட் வேல்யூபிள் லெசன்ஸ். அதுல இந்த கதைகள்ல வந்து அவருடைய எக்ஸைட்டிங் அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், அவர் ஃபேஸ் பண்ண டேஞ்சர்ஸ் இருக்கும், அவர் பார்த்த ஸ்ட்ரேஞ்ச் கிரியேச்சர்ஸ் இருக்கும். அது இல்லாம நமக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு லெசன்ஸ் ஒன்று சொல்லுவார். சிந்த்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் தி 7 வாயேஜஸ். இந்த இந்த நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கதை தான் அந்த 7 வாயேஜஸ். 7 கடல் பயணங்கள் போன பயணங்கள்ல முதல் பயணம் செய்த கதை. இப்போ now we get into the lesson. Sindbad sets sail from Baghdad with a group of merchants. பாருங்க, இப்போ முதல்ல பாக்தாத்ல இருந்து இவரு கொஞ்சம் வியாபாரிகளோட ஒரு குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸோட சேர்ந்துட்டு இவரு கடல் பயணம் மேற்கொள்றார். They visit many islands and trade goods. ஆமா, ஏராளமான தீவுகளுக்கெல்லாம் போய் தன்னுடைய பொருட்களை வித்துட்டு வியாபாரம் பண்றாரு. ஒன் டே தே லேண்ட் ஆன் வாட் தே திங்க் இஸ் அன் ஐலாண்ட். ஒரு பெரிய ஐலாண்ட் மாதிரி இருந்தது. அதுல போய் லேண்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தே லைட் எ ஃபயர் அண்ட் பிகின் டு குக் தேர் ஃபுட். பசிச்சது, சரி நம்ம இந்த தீவுல நாம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தீ மூட்டி அடுப்பெல்லாம் பத்த வைக்கிறாங்க. சடன்லி தே டிஸ்கவர் தட் த ஐலண்ட் இஸ் ஆக்சுவலி a huge whale sleeping on the surface of the sea. ஆனா பார்த்தா இவங்க உட்கார்ந்து இருந்தது தீவுல ஒரு ஒரு ரெஸ்ட் தூங்கிட்டு இருந்த ஒரு பெரிய வேல், ஒரு பெரிய திமிங்கலத்து மேல இவங்க உட்கார்ந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. த ஹீட் ஆஃப் த ஃபயர் வேக்ஸ் த வேல். அது இவங்க நெருப்பு பட்ட உடனே டக்குன்னு எப்பவும் போல கடலுக்குள்ள போக ஆரம்பிச்சது. இட் பிகின்ஸ் டு மூவ் அண்ட் டைவ்ஸ் இன்டு த சீ. கடலுக்குள்ள தாண்டி உள்ளுக்குள்ள போகுது. அப்ப த sailors ரஷ் பேக் டு த ஷிப். எல்லாரும் அடிச்சு புடிச்சு எட்டி குதிச்சு அவங்களுடைய போட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய ஷிப்புக்கு வந்துட்டாங்க. பட் சிந்த்பாத் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட். ஆனா அவரை விட்டுட்டாங்க, அவரை தவற விட்டுட்டாங்க. அண்ட் ஃபால்ஸ் இன்டு த வாட்டர். ஏன்னா இவர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. மத்தவங்க எல்லாம் கப்பல்ல ஏறி தப்பிச்சிட்டாங்க. ஆனா சிந்துபாத் மட்டும் காணாம போயிட்டார். சிந்த்பாத் ஸ்ட்ரகிள்ஸ் டு சர்வைவ். எப்படியோ ஒரு வழியா அவரு தப்பிச்சிட்டாரு. எப்படி தப்பிச்சாரு? He holds on a piece of wood and floats in the sea for many hours. ஒரு 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 கட்டை ஒண்ணு மிதந்துட்டு இருந்தது. அந்த கட்டைய புடிச்சிட்டு நம்ம கதையெல்லாம் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கட்டையில அப்படியே பிடிச்சிட்டே இருந்து அதுல அவரு தப்பிச்சிட்டாரு. ஃபைனலி he reaches an island safely. இப்போ வேற ஒரு ஐலாண்ட்ல போய் சேஃபா லேண்ட் ஆயிட்டாரு, ரீச் ஆயிட்டாரு. there he finds, அங்க போனா அவருக்கு ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குது, ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, ஷெல்டர்னா அவர் தங்கறதுக்கான இடம் கிடைக்குது. லேட்டர் he meets the king's servants. அப்புறம் அந்த தீவுல அந்த கிங்கோட வேலையாட்கள் எல்லாம் போய் மீட் பண்றாரு. who take him to their king. அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை அவரோட கிங்குக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. the king treats சிந்துபாத் kindly. இவரோட கதையெல்லாம் கேட்கிறாரு. எப்படி வந்தீங்க, என்ன ஏதுன்னு கேட்டு அப்புறம் அன்பா கேட்டு ஆஃப்டர் சம் டைம் சிந்த்பாத் டிஸ்கவர்ஸ் தட் த ஷிப் இஸ் இன் த ஹார்பர். அப்பதான் அவர் கேள்விப்படுறாரு, ஹார்பர்ல ஒரு ஷிப் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி. போய் பார்த்தா இவரோட கப்பலே தான். த சேம் ஒன் தட் ஹி லெஃப்ட் ஹிம் பிஹைண்ட். இவர் விட்டுட்டு போன ஒரு கப்பல் இருக்கு இல்லையா, அதே கப்பல் தான் இப்போ ஹார்பர்ல நிக்குது.
The captain is surprised to see him alive. அவருக்கு ஆச்சரியம், அந்த கடல்ல அந்த கப்பலினுடைய கேப்டனுக்கு பயங்கர ஆச்சரியம். ஆஹா, சிந்துபாத் இன்னும் உயிரோடு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சிந்துபாத் கெட் பேக்ஸ் ஹிஸ் குட்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஹிஸ் ட்ரேட் சக்சஸ்ஃபுல்லி. அதுக்கப்புறம் தன்னோட பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களோட அவர் மறுபடியும் டிராவல் பண்ணுறாரு. அட் லாஸ்ட் ஹி ரிட்டர்ன்ஸ் ஹோம் சேஃப்லி வித் கிரேட் வெல்த் அண்ட் வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்சஸ். அவரை ஒரு பெரிய செல்வத்தோட வீடு திரும்புகிற மாதிரி கதை இருக்கு. ஓகே, அதே தான் சும்மா நம்ம ஒரு கிளிப்பிங்ஸ்க்காக நம்ம போட்டிருக்கோம். Shall we get into the assessment now? அசஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்டோரியை பார்த்துட்டோம், சிந்து பார்த்த. அப்போ நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும் இல்லையா? ரைட். First question is, what was the name of Sindbad's hometown where he spent his inherited fortune? தன்னோட அதிர்ஷ்டத்துக்காக தேடி எங்க இருந்து கிளம்புறார்? அதிர்ஷ்டத்தை தேடி எங்க இருந்து தேடுறார்? ஸோ அந்த ஆப்ஷன்ல ஏ மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. ஸோ சாரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பாக்தாத்திலிருந்து தான் இவருடைய பயணத்தை தொடங்குறார். செகண்ட் கொஸ்டின், why did Sindbad decide to sell his remaining possessions and go to the sea? இவர் எல்லாத்தையும் வித்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். எதுக்காக அப்படின்னா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஹி ரியலைஸ்டு ஹி ஹேட் வேஸ்டட் ஹிஸ் வெல்த் அண்ட் ஃபியர்டு பாவர்ட்டி. ஐயோ, நீ அவ்வளோதான், நம்ம எல்லாம் இருக்கிற பொருளை வித்துட்டு தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். எஸ். ஃப்ரம் விச் போர்ட் சிட்டி did Sindbad and his fellow merchants embark their ஷிப்? எம்பார்க் பண்றது எந்த எந்த சிட்டியில, எந்த அந்த ஹார்பர்ல அது நிக்குது அப்படின்னா, பாஸ்ரா. பாஸ்ரா அப்படின்ற ஒரு சிட்டியில, ஒரு ஒரு போர்ட்ல தான், சிட்டி போர்ட்ல தான் அவங்களுடைய ஷிப் நிக்குது. வாட் வாஸ் அன்யூஷுவல் about the small flat island where the ship stopped when the sea was calm? ஆமா, இந்த கதையில போற போது, ஏன்னா நம்ம அந்த கதையை முழு கதையும் நான் உங்களுக்கு கொடுக்கல, சும்மா ஒரு சம்மரி மட்டும் தான் கொடுத்தேன். when you read the lesson from the book, டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க அந்த கதையை ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இட் turned out to be massive sleeping sea monster or whale. ஆமா. Next question, what action by the merchants caused the giant creature to awaken and dive into the sea? அவங்க இந்த மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு தீவுன்னு நினைச்சிட்டு உட்காந்து ஃபயர் பண்ணிட்டு இருந்த போது என்ன ஆச்சு? அவர் திமிங்கலத்து மேல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே என்ன எப்போ பண்ற போது அந்த திமிங்கலம் உள்ளுக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். லைட்டிங் குக்கிங் ஃபயர்ஸ் ஆன் இட்ஸ் பேக். அந்த வேலினுடைய முதுகுல இவங்க உட்காந்துக்கிட்டு தீப்பத்தி வச்சு சமையல் செய்யற போது தான் அவங்க எல்லாம் அந்த வேல் வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் எட்டி குதிச்சு தப்பிச்சு உயிர் தப்பிச்சு ஓடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், how did Sindbad manage to stay afloat after the ship panicked and sailed away without him? இவன் இல்லாம அவனுடைய அந்த ஷிப்பு போயிடுச்சு. ஆனா இவர் எப்படி தப்பிச்சார், உயிர் வாழ்ந்தாரு, எப்படி உயிரோடு இருந்தாரு? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஹி கிளங் டு எ லார்ஜ் உடன் ட்ரஃப். ஒரு ஒரு மரத்தொட்டி, ஒரு மரத்தாலான ஒரு தொட்டி, அந்த தண்ணி தொட்டி மாதிரி, அந்த மரத்தொட்டி வந்து இதுல மிதந்துட்டு இருந்தது. அதை பிடிச்சு தான், ட்ரஃப்னா தொட்டின்னு அர்த்தம். உடன் ட்ரஃப் அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட தண்ணி தொட்டி. அது எதுக்காகனா, யூஸ்டு ஃபார் வாஷிங் க்ளோத்ஸ், ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சிருந்த அந்த ட்ரஃப் இருக்கு இல்லையா, நாமெல்லாம் இப்போ ஒரு ஒரு பெரிய பக்கெட் மாதிரி அல்லது சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. Next question, who discovered Sindbad when he was exhausted and weak on the shore of the New Island? அவர் நியூ ஐலாண்ட்ல போய் ரொம்ப எக்ஸாஸ்ட் களைச்சு போய் இருக்கிற போது இவரை யார் வந்து கண்டுபிடிச்சு, இங்க ஒருத்தன் கிடக்கிறான், மயங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தது யாருன்னா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எ ராயல் groom tending to the king's horses. அதாவது இந்த அரசவையில் இருக்கக்கூடிய குதிரைகளுக்கெல்லாம், அந்த குதிரை பண்ணையில எல்லாம் பார்த்துக்குவாங்க இல்லைங்களா, அந்த சர்வன்ட்ஸு, அவங்க தான் இந்த பார்த்து யாரோ ஒருத்தங்க மயங்கி கிடக்கிறானே கடல் ஓரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. வாட் அஃபிஷியல் பொசிஷன் டிட் கிங் மிராஜ்? ஆமா, கிங் மிராஜ். அந்த 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 ராஜாவோட பேர் வந்து மிராஜ்னு பேரு. கிங் மிராஜ் அப்படின்னு, கிராண்ட் சிந்துபாத் ஆன் த ஐலாண்ட். ஆமா, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்லி, அஃபிஷியல் பொசிஷன் கொடுக்குறாங்க அவருக்கு அப்படின்னா, ஆஃபீஸர் ஆஃப் த மேரிடைம் போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த கடல் துறைமுக அதிகாரி போஸ்டா ஒன்று தர்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் சிந்துபாத் ரெகக்னைஸ் ஹிஸ் ஒரிஜினல் ஷிப் when it docked? அங்க கடல் துறைமுகத்துல இவருடைய இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த ராயல் போஸ்ட் ஒன்று, ஒரு கடல் துறைமுக அதிகாரியா கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, அங்க இருக்கிற போது தான்
அந்த கிங்கனுடைய அந்த மிராஜ் போர்ட்ல இருந்த போது தான் இவருடைய கப்பல் வருது. அங்க பார்த்தா சா ஹிஸ் ஓன் நேம் ரிட்டன் ஆன் த பேல்ஸ் ஆஃப் மெர்ச்சன்டைஸ் பீயிங் அன்லோடட். தன்னோட பேர்ல இருக்கக்கூடிய பேர் எழுதியிருக்கோம் இல்லையா அந்த மூட்டை மேல எல்லாம், அந்த எல்லாம் அன்லோட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அதெல்லாம் கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷிப்ல இருந்து அந்த போர்ட்டுக்கு இறங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஆச்சு, ஆஹா நம்மளுடைய பொருள்லாம் இந்த நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. Next question, what did Sindbad do with his recovered goods out of gratitude before leaving the ஐலாண்ட்? அப்போ இந்த ஐலாண்டை விட்டு போறதுக்கு முன்னாடி தன்னோட நன்றியை தெரிவிக்கிறதுக்காக சிந்துபாத் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இவர் பிரசன்ட் பண்றாரு. He presented the finest and rarest items as gifts to கிங். அந்த ராஜாவுக்கு இந்த மாதிரி என்னோட பொருளே வந்துருச்சு, இந்தாங்க உங்களுக்கு என்னோட அன்புக்காக உங்களை நன்றியா நான் இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சென்டென்ஸ் சிந்துபாத் ஸ்குவாண்டர்ட் ஆல் ஹிஸ் வெல்த். அந்த ஸ்குவாண்டர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையில்லாம யோசிக்கிறது. அதுக்கு பிறகு தான் ஸ்குவாண்டர்ட் ஆல் ஹிஸ் வெல்த் ஆன் எ லக்ஸூரியஸ் லைஃப். நீ அவ்வளவுதான் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சார் இல்லையா அங்கிருந்து. ஏன்னா தான் மட்டும் தான் தப்பிச்சாரு, தன்னோட பொருள் எல்லாம் ஷிப்போட போயிடுச்சு, நீ அவ்வளவுதான் கிடைக்க போறது இல்லைன்னு நினைச்சாரு இல்லையா. அது வாட் டஸ் த வேர்ட் ஸ்குவாண்டர்ட் மீன்? ஸ்குவாண்டர்ட்னா என்ன அர்த்தம்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வேஸ்டட் தாட்லெஸ்லி, எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் தேவையில்லாத கட்டதெல்லாம் யோசிக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின், when a ship is described as becalmed, becalm, காம்னாலே அமைதியா இருக்குது. It means, அதுக்கு என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். It cannot move forward because there is no wind. காத்து இல்லைன்னா கப்பல் போகாம அப்படியே இருக்கும். இது பழங்காலத்து கப்பல்ங்கிறதுனால. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பெரிலஸ்? பெரில்னா அழிவுன்னு அர்த்தம். பெரில் அப்படின்னா அழிவு அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து வந்த வார்த்தை தான் பெரிலஸ். when used to describe Sindbad's voyage. ஆமா, இவருடைய பேர் அழிவு என்ன? highly dangerous or risky. பெரிலஸ்னா என்ன மீனிங்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். highly dangerous or risky ன்னு அர்த்தம். கிங் மிராஜ் இஸ் described as benevolent ruler, kind hearted ruler. ஆமா, benevolent அப்படின்னாலே கைண்ட் ஹார்ட்டட்னு அர்த்தம். benevolent ruler யாரு? கிங் மிராஜ். வாட் டஸ் benevolent மீன்? நான் தான் சொன்னேன் கைண்ட் ஹார்ட்டட்னு சொன்னேன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிங் ஜெனரஸ் அண்ட் வெல் மீனிங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ட் மெர்ச்சன்டைஸ். மெர்ச்சன்டைஸ்னா ரெஃபர் டு என்ன அர்த்தம்? மெர்ச்சன்டைஸ்னா வியாபார பொருட்கள்னு அர்த்தம். குட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் தட் ஆர் பாட் அண்ட் சோல்டு. வாங்கி விற்கிற பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் மெர்ச்சன்டைஸ்னு பேரு. So next question, choose the correct antonym for solitary. Solitaryனா லோன்லின்னு அர்த்தம். சாலிட்டரி ரீப்பர் அந்த ஒரு போயம் கூட படிச்சிருப்பீங்க, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தினுடைய சாலிட்டரி ரீப்பர் அப்படின்னு. ஸோ சாலிட்டரி மீன்ஸ் லோன்லின்னு அர்த்தம். ஹியர் த கொஸ்டின் இஸ் ஆன்டனிம் ஃபார் சாலிட்டரி அப்படின்னா crowded. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் த வேர்ட் ஹீவ்? ஹீவ்னா என்ன அர்த்தம்? மீன் when the text states the island began to heave. ஹீவ்னு என்ன அர்த்தம்? ஒன்று மேலங்கேலியும் அப்படி மேலங்கேலி போயிட்டு ஒரு அலை மாதிரி போயிட்டு வர்றதுக்கு பேர் தான் ஹீவ்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் ரைட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டு ரைஸ் அண்ட் ஃபால் வித் எ ஹெவி ரிதமிக், ஒரே மாதிரி சீரா மேலங்கேலி ஏறி ஏறி போறது. கப்பல் அப்படித்தானே போகும் இல்லைங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் எ மெரினர்? மெரினர்னா யாரு? ஆமா, மாலுமிக்கு பேர் தான் ஒன்மோர் செயிலருங்கிற வார்த்தை. இன்னொரு ஒன்மோர் வேர்ட் இஸ் sailor அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எ sailor ஆர் person who navigates the sea. Next question, when the ship's captain was skeptical. ஆமா, skeptical about சிந்துபாத், சந்தேகத்தோட இருக்கிறது. skeptical அப்படின்னா சந்தேகப்படுறது. இனி அவ்வளவுதான், நம்மளுக்கு இனிமேல் ஒன்றும் கிடைக்காது. சிந்துபாத் பீயிங் அலைவ், இனி அவரு போயிட்டாரு, ஒரு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறார். யாரு? அந்த ஷிப்னுடைய கேப்டன். ஹி வாஸ், அது ஃபுல் ஆஃப் டவுட் ஆர் டிஸ்பிலீஃப். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks. the violent dash of a giant whale. அந்த giant whale என்ன பண்ணுது? ட்ரெமர். ட்ரெமர்னா ஒரு சின்ன அதிர்வு கொடுக்கறது. ட்ரெமர் அப்படின்னு ஒரு வேர்டு. இது நம்ம வேற ஒரு லெசன்ல கூட நம்ம பார்க்க போறோம். ட்ரெமர் அப்படின்னா தி எர்த்குவேக் அப்படின்ற ஒரு லெசன்ல கூட வரப்போகுது. ட்ரெமர்னா சின்ன அதிர்வு. இந்த ஜெயண்ட் வேல் என்ன ஆகுதுன்னா அந்த நெருப்பு பட்ட உடனே ஒரு சின்னதா அப்படி நடுங்குது, அல்லது அது கடலுக்குள்ள இப்படி அசையுது இல்லையா, அதுக்கு பார்த்தா ட்ரெமர்னு பேரு. ஸோ வேல் த்ரூ மெனி மெர்ச்சன்ட்ஸ் இன்டு த டீப் சி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.
tremor. Okay, we have completed this session. Before that, I would like to extend my heartfelt thanks to ஏன்னா இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா the online class இல்லை அது possible இல்லை. So I would like to extend my heartfelt thanks to TNGTF, Tamil Nadu Graduate Teacher Federation. Dr. P. Patrick Raman, State General Secretary, TNGTF. Yes, Bhupati, my best friend, BTS Tent Science, and one more friend, or Anand Ganesh, BTS Tent Maths, or Arasamani, BTS in English, and G. Rajadurai, BTS in Science. Okay, thank you so much. Thank you so much for the viewers also. Thank you. தேங்க்யூ சார். இதுவரை தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு நடத்தும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கான இன்றைய வகுப்பு ஆங்கிலம் 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அலகு 1 ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ஆகிய 3 பகுதிகளையும் தெளிவாக வினாக்களுடன் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகும் பொருட்டு நமக்கு வழங்கிய ஈரோடு மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி குமரன்கோட்டையில் பணியாற்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு V.SHANKAR சார் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதே போல ஒரு வகுப்பில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.